படிச்சு ஆடி குதிச்சு வேட்டு வெடிங்கடா. சாமி வருது வழிய விடுங்கடா. புது பாட்டு படிச்சு ஆடி குதிச்சு வேட்டு வெடிங்கடா. ஒரு சூடம் ஏத்தி சூறக்காய போட்டு கொடைங்கடா. கணபதிம் திம் 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 கணபதிம் திம் 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 கணபதிம் 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 திம் 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 கணபதிம் திம் 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 கணபதிம் திம் 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 கணபதிம் கணபதிம் கணபதிம். இங்க 100 நாள் வேலைய 20 நாள் 25 நாள் தந்துட்டு அதுக்கும் சம்பளம் தராமல் இருக்கிற ஆட்சி நம்ம ஆட்சி கிடையாது. எடப்பாடியார் ஆட்சி வந்தா 100 நாள் வேலை 150 நாளா உயர்த்தி இங்க இருக்கிற எல்லா குடும்பத்துக்கும் 150 நாளைக்கு நிச்சயமா வேலை வரும். அதை மாற்று கஷ்டம் இல்லை. சரியா? அதே மாதிரி இதெல்லாம் ரொம்ப உள்ள இருக்கிற பகுதி அட்லீஸ்ட் காலையில சாயந்தரமா ஒரு மினி பஸ் வந்து போறது நிச்சயமா வழி வேலை செய்வேன். கண்டிப்பா செஞ்சு தரேன் எல்லாருக்கும். எடப்பாடியார் ஜெயிச்சு வந்தோடனே அடுத்த மாசமே 12,000 ரூபாய் உங்க பேங்க் அக்கௌண்ட்ல வரும். 12,000 ஒரு பேங்க்குக்கும் 12,000. திமுக மாதிரி ஜெயிச்சு வந்தோடனே 1000 ரூபாய் போறேன்னு சொல்லி 28 மாசமா காசே போடாம அப்புறம் எடப்பாடியார் சண்டை பண்றதுல போய் சண்டை போட்டதுக்கு அப்புறமா ஜனங்கள் எல்லாம் 1000 தரேன் நீ ஏன் தரலன்னு கேட்டதுக்கு அப்புறமா 28 மாசம் போட்டு 2.25 கோடி குடும்ப அட்டைக்குது. அதாவது 2.25 கோடி குடும்ப அட்டைக்கு 1,06,00,000 குடும்ப பெண்மணிகளுக்கு தான் காசு போட்டாரு. மீதி இருக்கிற 1,25,00,000 பெண்கள் தகுதி இல்லாத பெண்கள் அப்படின்னு நிராகரிச்சிட்டார். ஆனா ஓட்டு 2.25 கோடி பெண்கள் போடணும். இவர் கொடுக்குற 1000 ரூபாய் 28 மாசம் பொறுத்து கொடுப்பாரு. அதையும் 1 கோடி பேர் தான் கொடுப்பாரு. அப்ப மீதி பெண்கள் என்ன பண்ணுவாங்க? இங்க இருக்கிற எல்லாருக்கும் 1000 ரூபாய் வருதா மாசம்? எத்தனை பேருக்கு வருது 1000 ரூபாய் மாசம்? கை தூக்குங்க பாவல 1000 ரூபாய் வரவங்க. இங்க இருக்கிற 200 பேர்ல ஒரு 20 பேருக்கு 1000 ரூபாய் கொடுத்தா அப்ப மீதி பொம்பளை எல்லாம் யாரு? ஆமா ஆமா அம்மாங்க அக்காங்க எல்லாம் தகுதி இல்லாதவங்களா? சொல்லுங்க. தயவு செஞ்சு சிந்திச்சு பார்க்கணும். இந்த திமுக ஆட்சி பொய் சொல்லியே ஆட்சி பொறுப்பு வர ஒரு கட்சி. தொடர்ச்சியா கருணாநிதி காலம் தொட்டு இப்ப வரைக்கும் மக்கள் கிட்ட பொய்யான வாக்குறுதியில கொடுத்து ஆட்சிக்கு வருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் எந்த நல்ல திட்டங்களையும் செய்ய மாட்டாங்க. நல்ல திட்டங்களை செய்யலன்னா கூட பரவாயில்ல. கொலை கொள்ளை கஞ்சா போதை ரவுடிசம் வெட்டுக்குத்து ஊர் தெருவில் கூட ரவுடி சுத்துவான். இந்த தெருவில் எந்த ஊர்ல இருந்து வரான் எங்கிருந்து வரான் எப்படி வரான் யார் என்னன்னு தெரியாது. கத்தி எடுத்துன்னு பட்டாக்கத்தி எடுத்துன்னு பைக்கில் சுத்துவான். டைம் பாஸுக்கு சும்மா ரோட்ல நிக்கிற அப்பாவையும் 4 பேரை போட்டு வெட்டுவான். உண்மைதானமா இதெல்லாம்? இந்த திமுக ஆட்சி வந்ததா இதெல்லாம் நடக்கும். அண்ணா திமுக ஆட்சியில யாராவது பண்ண முடியுமா? பண்ண அம்மா இருக்கு சொல்ல விட்டுருவாங்களா? அண்ணன் எடப்பாடியார் விட்டுருவாரா? அவ்வளவுதான். அவன் வாழ்க்கையில அதோட கையில கத்தியே தூக்க முடியாது. அவனுக்கு அந்த கையே செயல்படாது. அந்த மாதிரி ஒரு கடுமையான சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிற கட்சி அண்ணா திமுக கட்சி. இந்த திமுக ஆட்சிக்கு வந்தாலே ஓடி ஒளிஞ்சிருக்கிற ரவுடி எல்லாம் கஞ்சா விற்கிறவங்க இருந்து போதைப் பொருள் கடத்துறவங்க இருந்து மொத்த பேரும் சமூக விரோதிகள் எல்லாம் இந்த ஊருக்கு வந்துருவான் தமிழ்நாட்டுக்கு. தயவு செஞ்சு ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. இந்த 1000 ரூபாய் ஸ்டாலின் போடுறது நம்மளுக்கு அக்கௌண்ட்ல போடலன்னா கூட உயிரோட நம்ம வாழலாம். 3 வேலை சோறு 2 வேலையா தின்னலாம். ஆனா இந்த தெருவுல இந்த இடத்துல நம்மளால சுதந்திரமா நடக்க முடியல, உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குதுன்னா நம்மளால நிம்மதியா வாழ முடியுமாமா? வாழ முடியாது இல்ல. 2 வயசு குழந்தை பச்சை புள்ள, அந்த 2 வயசு புள்ளைய சோறு ஊட்டிட்டு ஒரு அம்மா வீட்டு உள்ள போது வாயத்துடைக்க தண்ணி எடுத்துட்டு வரலாம் குழந்தைக்கு வர்றதுக்குள்ள அந்த குழந்தைய காணும். ஒரு திமுக கட்சியை சேர்ந்தா அந்த குழந்தைய கூட்டு போய் கற்பழிச்சு கொண்டுட்டான். இந்த மாதிரி அநியாயத்துல நீங்க என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களாமா? ஒரு அம்மா 80 வயசு ஒரு அம்மா கழனி காட்டுக்கு வேலைக்கு போயிட்டு மாட ஆரம்பிச்சுட்டு வருது. 4 பேர் கஞ்சா போதைய போட்டு அந்த ஆயாவை கொண்டு பாலியல் துன்புறுத்து கற்பழிச்சு கொலை பண்ண. இது எல்லாம் இந்த திமுக ஆட்சியில் தான் நடக்குது. தயவு செஞ்சு சிந்திச்சு பார்க்கணும். இங்க வர்றவங்க எல்லாம் திமுக ஓட்டு போட்டு அண்டான் தரேன் குண்டான் தரேன் காசு தரேன்னு அதெல்லாம் நீங்க வாங்கி ஏதாச்சும் நீங்க ஒரு மாறுதல் செய்யணும்னு பண்ணா நாளைக்கு நடுத்தரவு தான் நம்ம நிக்கிறோம், நம்ம குடும்பம் நிற்கும். தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்க. பாதுகாப்பான ஒரு அரசாங்கத்தை நீங்க தேர்ந்தெடுங்க.
அண்ணன் எடப்பாடியார் வந்தாருன்னா அம்மா எப்படி சட்டம் ஒழுங்க தான் கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாங்களோ, ரவுடிகள் தலை தெறிக்க ஊரை விட்டு ஓடினாங்களோ அம்மா ஆட்சியில, அது மாதிரி அண்ணன் அவர்கள் வந்தா இந்த இடத்துல எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாரு. தெருவுக்கு தெரு, வீட்டுக்கு வீடு போதை கஞ்சா தலை விரிச்சு ஆடுது. 5வது 6வது படிக்கிற பசங்க எல்லாம் இன்னைக்கு கஞ்சா போதைக்கு அடிமையிட்டான். நம்ம வீட்டு பிள்ளைங்க எல்லாம் கெட்டு சீரழிஞ்சு போகுது. அதுக்கு எல்லா காரணம் திமுக தான். இதெல்லாம் மாறணும்னா ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்க. அந்த எடப்பாடியார் முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கணும்னா என்னைங்க எம்எல்ஏவை தேர்ந்தெடுங்க. நாங்க ஜெயிச்சு வந்தோடனே இந்த தெருவுல மின்சார விளக்கு இல்லைன்னா சோலார் லைட் அமைச்சு கொடுப்போம். இங்க இருந்து பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போறதுக்கு வேலைக்கு போறதுக்கு கஷ்டப்படுறீங்க, மினி பஸ் கண்டிப்பா இந்த பகுதிக்கு விடுறேன். அதே மாதிரி பட்டா இல்ல, இலவச பட்டா 100% இலவச வீட்டு மனை பட்டா, யாருக்கெல்லாம் இங்க பட்டாலே உங்களுக்கு பட்டா கொடுக்குறேன். சரிங்களா? ரோடு, சுத்தமான தரமான ரோடு, காவா, சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர், எல்லா திட்டங்களையும் கொண்டு வந்து அண்ணன் அறிவிச்ச எல்லா திட்டங்களையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு எனக்கு ரெட்டலையில ஓட்டு போடுங்க. ரெட்டலையில 2ஆம் நம்பர் சின்னத்துல இருக்கு. அந்த 2ஆம் நம்பர் சின்னத்துல ஓட்டு போடுற மிஷின்ல ரெட்டையில 2ஆம் நம்பர் சின்னத்துல 2ஆம் நம்பர் சின்னம் ரெட்டையில 2ஆம் நம்பர் சின்னத்துல ரெட்டலையில ஓட்ட போட்டு தேர்ந்தெடுங்க. இவ்வளவு மகளிர் வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு எங்களை நீங்க சந்திக்கணும், பார்க்கணும்னு வந்திருக்கிறது மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு முன்னெடுப்புன்றதை உங்களை பார்த்தவொன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாரும் ரெட்டலையில ஓட்டு போட்டு என்ன தேர்ந்தெடுக்க, உங்களுடைய தேவைகளை உடனுக்குடன் நிறைவேற்றுறதுக்கு, உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு உங்கள ஒருத்தனா அடுத்த 5 வருஷம் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா. கடந்த முறை தேர்தலில் போட்டிட்டேன், கொஞ்சம் வாக்கு வித்தியாசத்துல நான் வெற்றி வாய்ப்பு இழந்துட்டேன், தோத்துட்டேன். இந்த முறை உங்களெல்லாம் நம்பிதான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். ரெட்டலையில ஓட்ட போட்டு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. இந்த முறை நான் ஜெயிச்சு வந்தேன்னா அடுத்த 5 வருஷம் உங்களுக்காக என்னென்ன தேவையோ ஒரு வார்டு கவுன்சிலர் போல, தலைவரை போல உங்க தேவைகளை நிறைவேற்றி கொடுப்போமா. நன்றி, வணக்கம்.